இந்த பட்ஜெட் அந்த தொழில்துறையோட அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு அதுல பெண்களோட வாய்ப்பை எப்படி பயன்படுத்துது? ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழ்நாடு தான் வந்து ஒரு யூனிக்கான மாநிலம் இந்தியாவில. எதனால சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் டாப் 3 இடத்துல இருக்கும். அதே மாதிரி தொழில்துறை டாப் 3 இடத்துல, சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் டாப் 3 இடத்துல இருக்க ஒரே மாநிலம் இந்தியாவில தமிழ்நாடு தான். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்மே வந்து தமிழ்நாடு 15வது இடத்துல தான் இருந்தது. ஆனா போன வருஷம் பார்த்தா 2வது இடம் 3வது இடத்துக்கு வந்தாச்சு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல கடைசி 2 வருஷமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனேஜ்மென்ட் கடைசி 2 வருஷமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதிமுக காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ்ல நம்ம டாப் 10 இடத்துல இல்ல. நம்ம நீங்க தாலி தங்கத்தை நிறுத்திட்டீங்க அப்படிமா நான் சொல்லுவேன். 2 விஷயம் அதுல. முதல் விஷயம், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்த திட்டங்கள்ல எல்லா திட்டங்களையும் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. சரிங்களா? ஏன்னா அந்த காசை வச்சு அவர் பில்டிங் கட்டி கமிஷன் பண்ணணும்னு பார்த்தாரு. தமிழ்நாட்டில் இவ்வளவுலாம் நீங்க கொடுத்தாலும் கடைசியா வந்து டாஸ்மாக் மூலமா எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க சார். இதெல்லாம் டாஸ்மாக் தான் வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடியது. டாஸ்மாக் லாபத்துல தான் பொருளாதாரமே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே. டாஸ்மாக் தான் தமிழ்நாடு நடக்குது அப்படின்னு வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை சும்மா சம்மந்தமே இல்லாம சொன்னா மக்கள் மனசுல வந்து அதை போய் புகிர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முற்றிலும் தவறு. வணக்கம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் விங்குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்முடன் உரையாடுபவர் அணியினுடைய துணை செயலாளர் சேலம் தரணிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசுடைய இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. இந்த 5 ஆண்டுகள் மக்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு முழுமையான பட்ஜெட் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்கலாம். இந்த பட்ஜெட் வந்து பல திட்டங்களை அறிவிச்சிருக்குது. அப்படி அறிவிச்சிருக்கிற அந்த இதில் என்ன விதமான தாக்கம்? ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிறத முன்வைத்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வைத்து பல திட்டங்கள், கொடுக்கப்பட்ட திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கே வந்து அது ஒரு முன்னோடி திட்டங்களாக அமைஞ்சுது. அந்த வகையில் இந்த பட்ஜெட் உடைய அதை அறிவிப்புகள் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம பட்ஜெட் எல்லாமே வந்து வெறும் பட்ஜெட் டாக்குமெண்ட்டாகவும் இல்லாமல் தமிழ்நாடை வந்து ஒரு 2030 ஒரு $1 trillion எக்கனாமிக் எடுத்துகிட்டு போகிறதாகவும் 2040-50களில் ஆல்ரெடி இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது. ஆனால் உலகத்திலே ஒரு முதன்மையான இடமா தமிழ்நாடை எடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக இருக்குது. புரியுங்களா? விஷன் டாக்குமெண்ட் எப்படி வந்து சமூக வளர்ச்சியை பெருக்கலாம் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஒன்றிய பிஜேபியோட பட்ஜெட் பார்த்தோம்னா சும்மா பிரிட்ஜு கட்டுறேன், டேம் கட்டுறேன் அப்படின்னு வேணா இருக்கும். அதையும் கட்ட மாட்டாங்க. ஆனால் அதனால ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து மக்களை வந்து எப்படி இப்போ இந்தியாவில் என்ன பிரச்சனை? பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது ரொம்ப கம்மி, 18% தான். பெண்கள் முன்னேற்றத்தில் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானோட உதவ இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து என்ன போட்டார் தலைவர்? இலவச பேருந்து பயணம். ஏன்னா ஒரு ஃப்ரீ மொபிலிட்டி, ஒரு எம்பவர்மெண்ட். ஆமாம், சரிங்களா? விடியல் பயணம். அதுக்கப்புறம் 2வதாக வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மகளிருக்கு கல்லூரிக்கு போனால் 1000 ரூபாய். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வருஷம் 500 கோடி தான் செலவாகும். ஆனாலும் அது ஒரு சிறப்பான திட்டம். எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா அரசு பள்ளியில் படிக்கிற மகளிர் தான் வந்து காலேஜுக்கு சேர்றது கம்மி. தமிழ்நாட்டில் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% இருந்தாலும் அரசு பள்ளி மகளிர் வந்து கல்லூரியில் சேர்றது ஒரு 25-30% தான் இருந்தது. இந்தியாவில் அதான் ஹையஸ்ட். ஆனாலும் மற்ற குறியீடுகளோட கம்மியாக இருந்தாலும் அவங்கள அதிகரிக்கணும், ஊக்குவிக்கணும். அவங்களோட பொருளாதார சூழல். ஆமாம், அது பொருளாதார சூழல்னால அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால என்ன ஆச்சு? அவங்க கல்லூரி சேர்க்கை மோர் தென் 2.5 டைம்ஸ் ஆச்சு. அப்படின்னா 70% மகளிர் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க இப்போ 3 வருஷம் கழிச்சு கல்லூரியில் படித்து முடிச்சு இன்னொரு படிப்பு படிக்கலாம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். 8 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சம்பளம். அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 40% அடிஷனலாக வேலைக்கு போகிறாங்க. அது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 20% வேலைக்கு போவாங்க மினிமம். அவங்களுக்கு இன்னிலேருந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு சம்பளம் மாதம் 70,000 1.5 லட்ச ரூபா. சரிங்களா? இப்போ அந்த அடிஷ்னல் இன்கம் அவங்க வரி கட்டுவாங்க. அந்த பாசு தமிழ்நாடுக்கு தான் வரும். அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த காசு வருது அப்படிங்கும் போது அந்த காசை அவங்க எதுக்கு செலவு பண்ணுவாங்க? பெண்கள் கையில் காசு கிடைச்சா அந்த காசை வந்து அவங்க குழந்தைங்க படிப்புக்கும் ஊட்டச்சத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைங்களோட படிப்பு வந்து என்ன அளவுக்கு படிப்பு கிடைச்சிருக்குமோ அதோட இன்னும் சிறப்பாக கிடைச்சிருக்கும். அதுவும் இந்த தலைமுறைக்கு கிடைச்சதை விட அடுத்த தலைமுறைக்கு நல்லா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வந்து போகாமல் இருந்தால் என்ன படிப்பு கிடைக்குமோ அதோட நல்லா சிறப்பான படிப்பு கிடைக்கும். அதே மாதிரி அந்த அம்மா வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும். அவங்களாலையும் குழந்தைங்களுக்கு நிறையா சொல்லித்தர முடியும். அதனால் ஓவரால் ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும். ஸோ இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும் போது அவங்களோட குழந்தைங்க வந்து படித்து முடிச்சு வேலைக்கு போகும்போது அவங்க வந்து இன்னொரு 2 ஜென்ரேஷன் ஓவர் கம்பெனி மேலே போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் முயற்சி பண்ணி தான் நம்ம தலைவர் வந்து நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க.
அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து படித்து முடித்த பிறகு இப்போ படிப்புக்கான அந்த புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்குறோம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தில் கொடுக்குறோம். அதை தாண்டி இப்போ திருநங்கையாக இருந்தாலும் அவங்க படித்தாலும் அவங்களுக்கும் அரசு பள்ளியில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு பாலின சமத்துவம், அந்த ஜெண்டர் இக்வாலிட்டி அப்படிங்கிற இடத்துல அது நல்லா அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படித்து முடித்த பிறகு அவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த படித்து முடித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவில் பணிபுரியும் மகளிரில் வந்து 44% அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது, இந்தியாவுடைய மொத்த பெண்களுடைய இதில். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அண்மை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொழில்துறை சார்ந்து தொடங்கக்கூடிய அந்த MOU மூலமாக வரக்கூடிய முதலீடுகள், திட்டங்கள், தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள் இதில் பெரும்பாலும் பெண்களுக்கு கிடைக்கிது. அதுவும் வந்து ரொம்ப ஹையாக படிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கல்வியோ அல்லது வந்து ஒரு உயர்நிலை கல்வியோ அந்த அளவுக்கு முடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைகள் மற்ற இது அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்னமும் அவங்களுக்கு திறன் மேம்பாடு, நீங்கள் சொல்கிற அந்த நல்லா படித்து வர குழந்தைங்களுக்கு திறன் மேம்பாடு வருது. அப்போ நீங்கள் GCC இந்த மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கான இன்னும் பெரிய வாய்ப்புகள் அமையும். இப்போ நீங்கள் இந்த 4 ஆண்டுகளில் இந்த தொழில்துறையில் எந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகிருக்கு, வேலை வாய்ப்புகளாக மாறியிருக்கு, அது எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் பரவலாக அது வந்திருக்குதா, இந்த பட்ஜெட்டு அந்த தொழில்துறையோட அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு அதில் பெண்களோட வாய்ப்பை எப்படி பயன்படுத்த? ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழ்நாடு தான் வந்து ஒரு யூனிக்கான மாநிலம் இந்தியாவிலே. எதனால சமூக பொருளாதார வளர்ச்சியிலையும் டாப் 3 இடத்துல இருக்கும். அதே மாதிரி சமூக பொருளாதார தொழில்துறை டாப் 3 இடத்துல, சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் டாப் 3 இடத்துல இருக்க ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். ஏன்னா குஜராத் வந்து தொழில இருக்கும், வருமானத்துல இருக்கும், ஆனா சமூக வந்து அது பீகாரோட இருக்கு, அளவுல இருக்கு. மகாராஷ்டிராவும் அப்படிதான் கிட்டத்தட்ட. இப்ப கேரளா வந்து சமூக இது இருக்கும், தொழில் வாய்ப்புகள் நம்மளோட இருக்காது. கேரளா வந்து சுத்தமா தொழில் வளர்ச்சி இல்லை. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் ரெண்டுலையுமே இருக்குது. ஆனால் அதிமுக காலத்துல அது வந்து தேக்கமடைஞ்சிருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்தொழில், ஸ்டார்ட் அப் வந்து அதிமுக காலகட்டத்தில் தமிழ்நாடோட ரேங்கிங், ஒன்றிய அரசு கொடுக்குற ரேங்கிங் 25th 30th தான், பீகாரோட தான் இருந்தது. அந்த பாலிசி பேப்பரே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு 21 ஜனவரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயுமே நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பாலிசி பேப்பரை மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு டிஎன்னு சொல்லி ஒரு தனியார் செக்டர்லேருந்து ஒரு COவையும் கொண்டு வந்தோம். அதெல்லாம் எதுவுமே அதிமுக பண்ணல. 2011 21 வரைக்கும் வெறும் 2500 புத்தொழில் நிறுவனங்கள் தான் உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் நம்ம ஆட்சி காலத்தில் 2021 இன்னைக்கு 25க்குள்ளார கிட்டத்தட்ட 9000 புத்தொழில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா 3 மடங்கு அதிகம், மோர் தென் 3 times ஹையர். ஸோ புத்தொழில் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உலகத்தில் எல்லா இந்த ஜாப் கிரியேஷனுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் அப். ஏன்னா 60% to 70% எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் அப்லேருந்து தான் வருது. ஸ்டார்ட் அப்னா வந்து இப்போ யூனிக், அதுலேருந்து ஊபர் ஒரு ஸ்டார்ட் அப், எலான் மஸ்கோட டெஸ்லா ஒரு ஸ்டார்ட் அப், எல்லாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். ஸோ அதனால் கீழேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. கீழேருந்து அந்த கம்பெனி ஒரு 2 பேர்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ஐடியா கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேரை கூட ரெக்ரூட் பண்ணலாம். அதனால தான் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே அந்த யூனிகான் ஒன்று இருக்கும், 7,000 கோடிக்கு மேலே டர்ன் வருது. அந்த யூனிகான் ஃபவுண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லை 1 இல்லை 2, சரிங்களா, சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முதலமைச்சர் வந்து 2 விஷயத்தை பண்ணார். முதல்ல வந்து பட்டியலின மக்கள் புத்தொழில் ஆரம்பிச்சா அவங்களுக்கு 50 கோடி ரூபாய் வருஷம் காசை ஒதுக்கணும். அந்த காசின் தடவை அதிகரிச்சிருக்காங்க. அதில் வந்து வருஷம் 10லேருந்து ஒரு 20 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனங்களுக்கு நம்ம வந்து 2லேருந்து 5 கோடி வரைக்கும் காசு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்ம அதை காசு கொடுக்கணும். பழங்குடியின மக்களுக்கும் அந்த கிராண்ட்ல தரும். அது இல்லாமல் வந்து பெண்களுக்கும் தரணும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் அப் வந்து அவங்களுக்குனே ஒரு தனி ஸ்டார்ட் அப் டிஎன் இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தோம். ஏன்னா இந்தியாவில் வந்து யூனிகான் ஆரம்பித்த பெண்களுமே கம்மி, சரிங்களா. யார் விட்டு போயிருக்கா? பெண்கள், பட்டியலின மக்கள், சரிங்களா, பழங்குடியினர். ஸோ அவங்களாமும் யூனிகான் ஒரு 10,000 கோடி மதிப்புள்ள கம்பெனி வந்து ஃபியூச்சரில் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுனால தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. 10,000 கோடிலாம் 1000 கோடி 2000 கோடி ஒரு கம்பெனி கீழேருந்து மேலே வரைக்கும். ஏன்னா மெயின் சீட் ஃபண்டிங் தான் முக்கியம். அந்த 2 crores 3 crores சீட் ஃபண்டிங் இருந்தாவே அவங்களால வந்து ஒரு 10 பேர் எடுத்து அவங்க ஐடியாவை ஐடியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கம்பெனி தானா வளர ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் அடுத்த ஃபண்டிங் வர ஆரம்பிச்சிடும். VC ஃபண்டிங், சீரிஸ் A, சீரிஸ் B, சீரிஸ் C ஃபண்டிங்லாம் வர ஆரம்பிச்சிடும். சீட் ஃபண்டிங் கிடைக்காத கஷ்டம். அதனால தான் நம்ம தலைவர் அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து
அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் முடிஞ்சிச்சா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுமே வந்து தமிழ்நாடு 15வது இடத்துல தான் இருந்தது. ஆனால் போன வருஷம் பார்த்தா 2வது இடம் 3வது இடத்துக்கு வந்தாச்சு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட் இண்டெக்ஸ்ல கடைசி 2 வருஷமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் மேனேஜ்மெண்ட் கடைசி 2 வருஷமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஆனா அதிமுக காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட் இண்டெக்ஸ்ல நம்ம டாப் 10 இடத்துலயே இல்ல, டாப் 10 இடத்துலயே இல்ல. நம்ம அதே மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா எடப்பாடி காலகட்டத்துல இவங்க வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நடத்துவாங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து யாருமே வர மாட்டாங்க. இங்க இருக்க தூதரகம் இருக்கு, மற்ற நாடுகளோட கான்சுலேட் இருக்கு பாருங்க, அவங்கள கூட கூட மாட்டாங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனங்கள் அவங்க பில்டிங் கட்டுறாங்க பாருங்க, இங்க அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள கூப்பிட்டு நான் இவ்வளவு முதலீடு பண்றேன் அப்படிம்பாங்க. இப்ப வந்து ஒரு பாத்திர கடை இருக்கு, அவங்க 5 இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க நான் கொச்சப்படுத்தல, அவங்க வந்து தமிழ்நாடு நல்லா வளர்த்துறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டோட வேலை என்னன்னா நமக்கு வந்து எல்லா முதலீடுமே வேணும். இப்ப நம்ம குளோபல் இன்வெஸ்டர் மீட் பேசும்போது நான் வந்து சிறு குறு தொழிலாளர், சிறு குறு நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்களையோ இல்ல இங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களையோ நாம வந்து புறக்கணிக்கவோ இல்ல அவங்க முக்கியமோ இல்லைன்னு சொல்ல, அவங்களும் முக்கியம். அதுக்கு அந்த தனித்துறை இருக்கு, அவங்களும் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. எப்படி வெளிநாட்டு முதலீட்டாளர் பண்ணணும். ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னு ஒரு அவங்க புரியுது. இப்ப வந்து இப்போ இ வெஹிக்கிள்னு நம்ம பேசுகிறோம். இந்த இ வெஹிக்கிள் நிறுவனங்கள் வரணும் அப்படின்னா இ வெஹிக்கிள் நிறுவனங்கள் சார்ந்த அது எந்தெந்த நாடுகளில் அது அதிகமாக இருக்குதோ அவங்க தான் இங்கே வர முடியும். அது மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னா அது எந்த நாடுகளில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோ அவங்க தான் வர முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேருந்து வராங்க, கொரியாலேருந்து வராங்க. கார் தொழிற்சாலைகள் நமக்கு இருந்தால் அது வந்து இதாக இருக்கும்னா அங்கேருந்து வரணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சொல்கிறது, அதாவது வேரியஸ் செக்டார்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரணும். அப்போ குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் உள்நாட்டில் இருக்கிறவங்களும் வரணும். அதை விட முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது அதோடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எல்லா தரப்பான எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் அப் எம்ப்ளாய்மெண்ட் முக்கியம், வெளிநாட்டு நிறுவனங்கள் வர எம்ப்ளாய்மெண்ட் முக்கியம், இங்கே நம்ம லோக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி முக்கியம், லோக்கல் தமிழ்நாடு கம்பெனிஸும் முக்கியம், எம்எஸ்எம்இயும் முக்கியம். ஆமாம், சரிங்களா? அதே மாதிரி கிராமப்புறங்கள் அந்த ஈகோ சிஸ்டம்க்கு சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கும், அது முக்கியம். எல்லாமே ஈக்குவலாக முக்கியம். ஆனால் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவ்வளவு முதலீடு நாங்கள் வெளிநாட்டுல இருந்து ஈர்த்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்களோட ஒப்பந்தம் போட வச்சாங்க. இங்க இருக்க பாத்திர கடைகள், இங்க இருக்கிற துணி கடைகள், அவங்க பண்றதெல்லாம் இது வந்து நான் சும்மா திமுக செய்தி தொடர்பாளராக சொல்ல, இதை வந்து ஹிந்துவிலே ஒரு கட்டுரையா வந்துருச்சு 21 இந்த மாதிரி முதலீடு. ஆனா இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லி டாவோஸ் சுவிட்சர்லாந்து நடக்குது. நம்ம அமைச்சரும் இந்த வருஷம் ஒரு பெரிய கண்டிஞ்சோட போயிருந்தார். ஆனா அதெல்லாம் அதிமுக போல. அங்க போனாலும் என்ன வரும்னா அங்க உலகத்தில் இருக்க எல்லா பெரிய நிறுவனங்களோட தலைவர்களும் அங்க வருவாங்க. அங்க வந்து தமிழ்நாடுக்குன்னு நம்ம ஒரு ஸ்டாலை போன வருஷம் போட்டிருந்தோம். அந்த ஸ்டால்ல வந்து நாம வந்து எல்லா நாட்டு தலைவர்கள் அந்த எல்லா நாட்டுல இருந்து பெரிய நிறுவனோட தலைவர்களும் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலை பார்த்தாங்க. அங்க வந்து தமிழ்நாடோட நம்மளால சிறப்பு அம்சத்தையும் நம்மளால எடுத்து கூற முடியும். இந்தியா பெவிலியனை தொடங்கி வைக்கிற அந்த நிகழ்வுலயே நம்ம தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் ஆர் பி ராஜா அதுல பங்கேற்றாரு. அது மட்டும் இல்லாம எப்படி தமிழ்நாட்டில் இந்த பெண் பணியாளர்கள் எப்படி அதிகமாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுறாங்க, எப்படி அவங்களால ஈஸியாக அதில் வேலை செய்ய முடியுது அப்படிங்கிறது குறித்து மற்ற நாடுகளைச் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் அவங்கெல்லாம் உட்காந்து அமைச்சருடன் அது வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்தி அது வந்து மிகப்பெரிய அளவில் அது ஒரு கவன ஈர்ப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் மட்டும் இந்த அளவுக்கு செயல்பட முடியுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது இது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஏதோ இந்த ஓராண்டுக்கான ஒரு 12 மாதத்துக்கான ஒரு வரவு செலவு கணக்காக மட்டும் இல்லாமல் அது வந்து முழுமையான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக நம்ம வந்து கல்வியை வந்து திராவிட இயக்கம் வந்து முன்னெடுக்கிறதுங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ இந்த பள்ளி கல்வி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த தொழில்துறை வளர்ச்சி வந்து அதிமுக புறக்கணிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் வந்து அதுக்கு நியூ ஃப்ரெஷ் இம்பட்டஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு சில புதிய திட்டங்கள் தமிழ்நாடு வந்து இன்னமும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் வந்து சிறப்பாக பண்ணுறதுக்காக நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இந்த கடைசி ஒரு 15 மாதம் எடுத்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சரில் வந்து இன்னும் ஒரு 2030க்குள்ளார பார்த்தா டீசல் பெட்ரோல் கார்லாம் இருக்காது. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் பைக்லாம் இருக்காது. எல்லாம் வந்து ஒரு 50% 60% வந்து இ வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டியில் இ வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். இ வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எடுத்து இனிஷியேட்டிவ்னால இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்தியாவில் 100 வெஹிக்கிள் இ வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் ஆகப்படுதுன்னா 80 வாகனங்கள் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்படுது. ஸோ அப்படின்னா இது இந்த காலத்தை பார்க்கக்கூடாது. இப்போ வந்து மார்க்கெட் ஷேர் 5% இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 8 வருஷத்தில் அதோட மார்க்கெட் ஷேர் 50%. அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இருக்கு. அப்படின்னா அவங்க திருப்பி இன்னும்
எக்ஸ்பேன்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா யூனிட் விற்கணுங்கும் போது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனும் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர் இந்த ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் காரில் ஃபர்ஸ்ட் எது என்ன, என்ஜின் மெக்கானிக்கல் காம்பனன்ட் தான். இப்போ காரில் எல்லாமே சிப்பு. ஸோ இதுலேயும் சிப்பு தான். அதே மாதிரி எந்த டிவைஸ் எடுத்துட்டாலும் அந்த கேமராலையும் சிப்பு தான், எல்லாத்துலேயுமே இப்போ சிப்பு தான் இருக்கும். உங்கள் வாட்ச்லையும் சிப்பு தான். இப்போ வந்து பென்லையும் சிப் வந்து. ஸோ சிப் இல்லாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஸோ வெறும் அசம்பிளிங்கோட சிப்பில் தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகம். ஸோ அதனால தான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸை ஊக்குவிக்கிறதுக்காகவே நாம் வந்து இந்த பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாய் நாம் வந்து ஒதுக்கியிருக்கோம். செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம் இங்கே வந்து R&D சென்டர்ஸ் அதெல்லாம், அப்புறம் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே வரத்துக்காக. ஸோ அது ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, செமிகண்டக்டரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை வச்சு என்ன ஆகும்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் வரும். ஸோ செமிகண்டக்டர் வந்து இந்தியாவிலே பெருசாக அவ்வளவா இல்லை. ஸோ அதுக்கு தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக உறுதியாக தலைநகரம் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னும் ஃபர்தராக இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகரிக்கும். அதே மாதிரி பசுமை ஹைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா எனர்ஜியில் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் மாதிரி க்ரீன் எனர்ஜி நோக்கி தான் போகிறோம். ஏன்னா இந்த கார்பன் என்வாயன்மெண்ட் லாஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் அந்த விஷயத்துக்காக. ஸோ க்ரீன் ஹைட்ரஜனுக்கு வின்ஃபாஸ்டோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தூத்துக்குடியில் வந்திருக்கு, தென் தமிழ்நாடுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ அதான் பரவலாக இருக்குது. இப்போ பரவலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தூத்துக்குடியில் ஒரு நிறுவனம், பார்த்தா ஜெயங்கொண்டத்தில்ங்கிற ஊரை வந்து அரியலூர் மாவட்டத்தில் அது ஒரு பகுதியில் இருக்கிறது, அங்கே வந்து ஒரு நிறுவனம், திண்டிவனம் பக்கத்தில் ஒரு நிறுவனம் அப்படின்னு தொழில் நிறுவனங்கள் வரும்பொழுது அந்தந்த பகுதி மக்களுக்கான வாய்ப்பு. இப்போ ஒசூரில் ஒரு அந்த காரிடார் ஒன்று, நாலேஜ் காரிடார் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னு இந்த இதில் அறிவிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பரவலான கட்டமைப்பு, தொலைநோக்கான கட்டமைப்பு. இந்த R&D பற்றி சொன்னீங்க. ஏன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது பெரிய அளவில் இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பை கொடுக்குறதும், அதில் எப்படி தமிழ்நாடு ஏன் அதில் வந்து தமிழ்நாட்டை நோக்கி மற்ற நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் வருவதற்கு என்ன காரணமாக இருக்குது சார்? ஒரு மாநிலத்துக்கு இல்லை ஒரு நாட்டுக்கு முதலீடு வர வேண்டும் என்றால் ஒரு முதல் விஷயம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல். அங்கே திறமையாக வேலை செய்கிற நபர்கள் கிடைக்கிறாங்களாங்கிறது முக்கியம். ஆனால் அது மட்டுமே முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம பக்கத்து மாநிலத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து அங்கே இருக்க அரசாங்கம் வந்து முதலீடு வந்தால் அந்த நிறுவனத்துக்கு உதவியாக இருந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களா, அவங்க அந்த ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண அப்ரூவல்ஸ்க்கு இருக்கா, அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் இருக்கா, டிரான்ஸ்பரன்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம முதலமைச்சரே பர்சனலாக ஒரு 7 நாடுக்கு போனதுனால அது என்ன ஆச்சுன்னா, ஒரு முதலமைச்சர்னு ஏன் போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அதிகாரிங்க போகலாம், ஆனால் அதிகாரிங்க போனால் அங்கே வந்து மீடியா கவரேஜ் கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். ஆனால் ஒரு முதலமைச்சரே வரும்போது அங்கே இருக்க அந்த தூதர் வந்து அவங்களை ரிசீவ் பண்ணுறது, அங்கே இருக்க ஒரு அமைச்சர் வந்து ரிசீவ் பண்ணுறது, அதனால அது டிவி சேனலில், பெரிய சேனலில் இல்லை பேப்பரில் அது கவர் ஆகும். அப்போ முதலமைச்சர் சொல்லியிருப்பார், தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே முன்மாதிரியான மாநிலம். அதை வந்து அங்கே இருக்க மக்களுக்கு, ஜப்பானில் இருக்க மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முன்னாடி இந்தியானா எல்லாம் ஒன்று அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை அங்கே தமிழ்நாடு ஒரு மாநிலம் இருக்குது. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அது இப்போ ஸ்பெயினுக்கு போனால் அங்கே ஸ்பெயினில் அது தெரிய வரும், அங்கே பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால நம்ம மாநிலத்து மேலே ஒரு நம்பிக்கை அடிஷ்னலாக வரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம அந்த எக்கனாமிக் கமிட்டியை போட்டோம். அந்த கமிட்டியை போட்டும்போது தி எக்கனாமிஸ்ட்னு சொல்லி ஒரு மேகசின் இருக்குது, வாரம் வாரம் வரும். உலகத்திலேயே வந்து புகழ்பெற்ற நாளிதழ். இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தை 2 தடவை தான் கவர் பண்ணுவாங்க. ஒரு பேஜ் இந்தியாவுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. எல்லா நாடை பற்றியும் அவங்க கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால ஆனால் நம்ம முதலமைச்சரை பற்றி ஒரு பக்கம் எழுதியிருந்தாங்க எக்கனாமிக்ஸில். இது வந்து தமிழ்நாடு இது வரைக்கும் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்குமே அவ்வளோ பெரிய பேர் கிடச்சிല്ല. எனக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி கூட ஒரு பக்கம் எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. அது என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் இஸ் நாட் வாட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் வந்து மோடியை போல கிடையாது, சொல்லுல மட்டும் கிடையாது, செயல்லையும் இருக்காரு, இவரை பார்த்து கத்துக்கணும். அதை எதை வச்சு குறிப்பு காமிச்சிருந்தாங்கன்னா, நம்ம நோபல் லாரட்ல வச்சு இந்த பொருளாதார கமிட்டியை போட்டு வந்து அதை வச்சு சொன்னாங்க. ஸோ இது வந்து இந்த மேகசினை வந்து எல்லா நிறுவனத்தோட சிஇஓஸும் நாட்டுகளோட தலைவர்களும் வளர்ந்த நாடுகளோட தலைவர்களும் வாரம் வாரம் தவறாமல் படிப்பாங்க. இல்லைனாலும் இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கும் போது அதோட கட் வந்து அவங்களுக்கு போயிடும், எனி ஒன் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு அது போயிடும். ஸோ இதனால தமிழ்நாடை பற்றி நம்பிக்கை அதிகரிச்சுது. அதுல முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்பிக்கை வரும், நம்பிக்கை அதிகரிச்சு அப்ப இங்க என்ன இருக்குங்கிறத அவங்க பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்துட்டா கைடன்ஸ் வந்து எல்லா நாட்டில் இருக்க நிறுவனம் தொடர்பு இருக்காங்க. அப்படி ஒரு நிறுவனம் வந்து கைடன்ஸ் டச்சில் வரும்போது உடனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே கைடன்ஸோட இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க கைடன்ஸோட தலைவலியாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்லலாம், அவங்க இங்கே வராங்க, அவங்க எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு இடம் வேணுமா நாங்கள் ஹெல்ப் பண்ணித்தரோம், உங்களுக்கு இந்த அப்ரூவல் பிரச்சனை இருக்கா நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அப்படின்னு அது எல்லாமே அவங்க பிரச்சனையாயிருது. ஸோ அது ஒரு வெல்கம் சென்டர் மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு இங்கே டேலண்ட் பூலும் இருக்குது, அரசாங்கமும் சிறப்பாக தலைவர் நடத்துகிறாரு,
இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க கைடன்ஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா அப்ரூவல்ஸு எல்லா விஷயங்களும் கிடச்சிது. எங்கே அவங்களுக்கு ஒரு இம்பெடிமெண்ட்டோ பாட்டில் நெக்கோ இருந்தாலும் அது எல்லாமே வந்து கைடன்ஸே பார்த்துக்கிறாங்க. ஏதோ அவங்களோட ஒரு பிரான்ச் கம்பெனி இங்கே இருக்க மாதிரி அவங்க அதை பார்த்துக்கிறாங்க, எல்லா கம்பெனிக்கும் பாரபட்சம் இல்லாமல். ஸோ அதனால் அவங்களுக்கு இங்கே தமிழ்நாடுக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சேஃப்டி அதிகம். ஏன்னா இப்போ வெளிநாட்டு நிறுவனம் வரும்போது அவங்க நாட்டிலேருந்து ஒரு 100 பேர், ஒரு 200 பேர், இல்லை ஒரு 500 பேர் கூட வருவாங்க. இப்போ ஹண்டாயெல்லாம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட கொரியாக்காரங்களே ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா அவங்களுக்கோட பாதுகாப்பு முக்கியம். அதே சேஃபஸ்ட் சிட்டி சென்னை தான் வந்து இந்தியாவிலே சேஃபஸ்ட் சிட்டி. அதே மாதிரி வந்து டியர் 2ல இருக்கிற டாப் 5 சேஃபஸ்ட் டவுன் சிட்டிஸுமே வந்து தமிழ்நாட்டை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, அது திருப்பூர், ஈரோடு எல்லாமே வந்து சேஃப். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல். அது ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் வந்து நீதி கட்சி காலத்தில், அப்புறம் திராவிட கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவோட 2 வருஷம், அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் அவர்களோட ஆட்சியில் போட்ட ஃபவுண்டேஷனால இங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஐஐடியை திறக்கலாம், ஆனால் ஐஐடியில் யார் போயிட்டு இருந்தா சரிங்களா? அந்த 77 ஓபிசி ரிசர்வேஷன் கிடையாது 2000 வரைக்கும். 2007 தான் ஓபிசி. அதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 77.5%ல ஒரு 99% போனது ஒரு சமூகமா 2 சமூகம் சேர்ந்தவங்க தான். அதுதான் வந்து வடக்கு இந்தியாவில் இன்னமும் நடக்குது. படிப்பு அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களோ இல்லை 2 சமூகத்தை சேர்ந்தவர்களோ, அது பெண்களுக்கு கூட கிடைக்கல, அந்த சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு கூட. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் நம்ம நீதி கட்சி காலத்திலேயே கொண்டு வந்தோம். 1920 கம்பல்சரி எஜுகேஷன். சரி, அவன் ஸ்கூலுக்கு வரணும், அவங்களுக்கு சாப்பாடு தேவைன்னு சொல்லி 1921 நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் அறிமுகப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம திமுக ஆட்சி 1960 வந்தபோது நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் மூலமா அப்ப சைக்கிள் கொடுக்க ஆரம்பிச்சோம், மிட் டே மீல்ஸ் பஸ் பாஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறதை என்கரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்தோம். அதனால வந்து எல்லா சமூகத்தினரும் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றுக்குது. அப்படிங்கும்பொழுது அவங்களால ப்ரொஃபஷனல் காலேஜஸ் போகிறது ஈஸியாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டேலண்டட் ஹியூமன் ரிசோர்ஸாக அது மாறுது. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ ஒரு 2% படித்தா அதில் ஒரு பாதி பேர் வெளிநாடு போயிடுறாங்க. டேலண்ட் பூல் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த படிப்பு இருக்கிறதுனால அவங்க இப்போ ஒரு சேலம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஒரு சின்ன ஊரில் இருக்கவங்க படிக்கிறாங்க, ஆத்தூரில் இருக்கவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஊர்லேருந்து ஒரு 500 பேர் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் வேறு மாநிலத்துக்கு போகலாம், 50 பேர் வேறு நாட்டுக்கு போகலாம், ஒரு 100 பேர் சென்னையில் வேலை செய்யலாம், 50 பேர் அங்கே செய்யலாம். அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேர் அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் அங்கே பக்கத்தில் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஆள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வெறும் ஒரு சமூகத்துக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ மாவட்டங்களே வந்து நான் எல்லா மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அடிப்படையில் பிரிஞ்சிருக்கும். அப்படின்னா கேபிட்டலை தவிர எங்கேயுமே உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் இருக்காது. சரிங்களா? அவங்கவுங்க இப்போ உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்குமே நீங்கள் ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஹெல்த் கேர் கொடுக்கணும்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் படிப்பு கொடுத்தா தான் சாத்தியம். மருத்துவமும் கொடுத்தா தான் சாத்தியம். ஏன்னா இப்போ சென்னையிலேருந்து மயிலாப்பூரில் போய் படித்தவங்க வந்து ராணிப்பேட்டையில் போய் டாக்டராக வேலை செய்ய மாட்டாங்க. ராணிப்பேட்டையில் இருந்து டாக்டரானா தான் ராணிப்பேட்டையில் போய் வேலை செய்ய சான்சஸ் அதிகம். அதே மாதிரி தான் ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம படிப்பு கொடுத்தனால எல்லா ஊர்லேயுமே ஒரு ஸ்கில்டு மேன் பவர் இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இப்போ தென் தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட்டு சென்னை வந்துருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் கொடுக்குறோம். அவங்க அங்கேருந்தே இப்போ அவங்களுக்கு இப்போ வேலை இப்போ சேலத்திலே டைடல் பார்க், நியோ டைடல், எக்ஸாக்ட்லி இப்போ ஹொசூரில் அறிவிச்சிருக்கோம், ஒசூரில், மதுரையில் ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையும் வரும்பொழுது அந்த வாய்ப்புகள் வருது. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து சாலை வசதிகளை எல்லாம் செய்யாமல் சோலை உருவாக்குவதில் என்ன இருக்குது? இப்போ இந்த அன்புச்சோலை அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க. நீங்கள் தாலி தங்கத்தை நிறுத்திட்டீங்க அப்படிமா நான் சொல்லுவேன். 2 விஷயம் அதில். முதல் விஷயம், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்த திட்டங்களில் எல்லா திட்டங்களையும் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. சரிங்களா? ஏன்னா அந்த காசை வச்சு அவர் பில்டிங் கட்டி கமிஷன் பண்ணணும்னு பார்த்தாரு.